Hi friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நான் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச crispy corn cheese balls எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாஸ் பேன்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அமெரிக்கன் ஸ்வீட் கார்னை அதில் வேக வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நிறைய நேரம் வேகணும்னு இல்லை, ஒரு 2 to 3 minutes ஜஸ்ட் பாயில் ஆகி இருந்தால் போதும். கார்ன் குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மாவை வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கப் கார்னில் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஆறின பிறகு கிரைண்ட் பண்ணுங்க. அதோட கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை ஒன்றா இப்போ பைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்றேன். திருகி வச்சுருந்த சீஸ், நான் அமுல் சீஸ் யூஸ் பண்ணேன். நீங்கள் எந்த கம்பெனி சீஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சும் பசஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உள்ளே வந்து ஸ்வீட் கார்ன் கர்னல்ஸ் கொஞ்சம் வச்சுடுங்க. நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஒரு 2-3 அப்படியே ஃபுல்லாக வச்சிடலாம். அதோட சென்டரில் கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு பாலாக இதை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி வைக்கும் போது நல்ல சென்டரில் ஜூஸியாக இருக்கும். சீஸோட அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த பால்ஸை டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாக உருட்டி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ நான் எல்லா பால்ஸும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேண்டியதில்லை, ஓரளவுக்கு மீடியமாக சூடாகட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பால்ஸாக போட ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு பக்கம் குக் ஆனோடனே இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி விட்டுடுங்க.
ரொம்ப ப்ரௌன் ஆகாம விடாம கரெக்டா பார்த்து டர்ன் பண்ணி எடுத்துடுங்க. இது நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக வறுத்து எடுத்துருங்க. நல்லா சூடாக வறுத்து கொடுங்க, அப்போ தான் உள்ள சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். கிறிஸ்பி சீஸ் கார்ன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நான் பிரேக் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.